ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா க்ரீமியாக சீஸியாக ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோனி வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கிட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைசினஸ்க்கு நம்ம ஒரு 20 மிளகு கொட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்து அதை வந்து பெரிய பெரிய க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம்மையும் அதே மாதிரி பெரிய பெரிய சைஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஆசீர்வாத் ஆட்டா கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கட்டி இல்லாமல் நமக்கு அந்த கரைஞ்ச கோதுமை மாவு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறப்பாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/4 ஸ்வீட் கார்னை வந்துட்டு நான் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாண்டலில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். தேவையிடாமல் பார்த்துக்கோங்க. நான் லைட்டாக தேவை விட்டுட்டேன். நீங்கள் விடாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்லேயே வந்துட்டு ஒரு பாதியாவது நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைவிடாது நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. விடாமல் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு பாதி போர்ஷன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கொட்டையை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து லைட்டாக உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஈஸியாக வதங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கைவிடாது அப்படியே கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்துரும். களி வைக்கின்ற மாதிரி ஒன்று சேர்ந்துரும். ஸோ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம். இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பாஸ்தா வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடணும். கோதுமை வந்து இப்போயே இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வெந்துடணும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த மேக்ரோனியை வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நல்லா பக்கமும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க குலையாமல். நெக்ஸ்ட்டு ஸ்பைசினஸ்க்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாய் அதை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறத வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கிரேட்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் மேக்ரோனி பாஸ்தா டாமினோஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எல்லா ஏஜ் பீப்புளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.